ஓகே ரைட். இப்போ அடுத்து ஏற்கனவே பார்த்த கேள்வியில் இன்னொரு சும்மா ஒரு சின்ன கேள்வியை மாற்றி அதே மாதிரி பார்ப்போம் இல்லையா. ஸோ பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன வருது இதில் -5 CH3 COOH மாதிரியானது, அதாவது என்ன செய்யும் அசட்டிக் அமிலம் இல்லையா. அசட்டிக் அமிலம் வந்துட்டு என்ன செய்யும் 5.1 NaOH கரைசலோட நியமிக்கப்பட்டு நடுநிலையினை அடைய 40 மில்லிலிட்டர் என்ன வரப்போகுது அசட்டிக் அமிலம் தேவைப்படுது. அப்படின்னா NaOH கனவளவை காண்றோம். முந்தி செறிவை பார்த்தேன், இப்போ கனவளவை கேட்பாங்க. இல்லாட்டி கனவளவை செறிவை தந்துக்கிட்டு மூளை கேட்பாங்க. இப்படி மாறி மாறி இந்த சமன்பாட்டுக்குள்ளே என்ன செய்யும் அதிகமாக வரத்தோம் இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இப்போ நமக்கு தெரியும் இது நடுநிலை அடைகிற மாதிரி கண்டா இந்த ரெண்டும் என்ன செய்யணும், இது காரம் என்ன செய்யணும் தாக்கம் அடைய போகுது, நடுநிலை அடைய போகுது. அப்போ என்ன NaOH CH3COH இப்போ தாக்க மாட்டால் இது என்ன ஒரு உப்பு விளைவாகும் இல்லையா. இது வந்துட்டு உப்பு விட நீர் விளைவாகும். ஸோ இதுக்கு மேலே இப்போது சமப்படுத்தினா பி சமானம் என்ன வரப்போகுது சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் CH3COOH இடையிலான விகிதம் என்ன வரப்போகுது 1 இருக்கும் இல்லையா. ரைட். ஓகே, இப்போ அதே போல் வந்துக்கிட்டு வேறு என்ன ரெண்டுக்கு மூல் என்ன சமன், மூல் பி சமானம் என்ன அறிக்க போகுது சமனாக அறிக்க போகுது. ஸோ நமக்கு தெரியும் இதுக்கு செறிவு தந்திருக்காங்க, கனவளவு தந்திருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ பிறகு பார்ப்போம். அப்போ 0.5 தர 40 இல்லையா சமன் இங்கே என்ன வரப்போகுது இதுக்கு NaOHக்கு செறிவு தந்தாங்க, கனவளவு தரல. அப்போ 0.1 தர இதுக்கு V2. அப்போ இதில் இந்த V2 வலுவாய் மாற்றினோம்னா இந்த 0.5 40 பெருக்கப்பட்டு இந்த 0.1 என்ன செய்யணும் இங்கே பிரிபடணும். அப்போ 0.5 தர 40 கீழே வரப்போகுது 0.1. ஸோ இதையும் ஈஸியாக சுருக்கலாம். 0.1 0.5 எத்தனை இருக்கு, சாரி 0.5 0.1 எத்தனை இருக்கு 5 இருக்குது. அப்போ இங்கே 5 வரும், 5 4 20. அப்போ 5 தர 40 200 இருக்கும். அப்போ கனவளவு அழகோட நீங்கள் எழுதலாம். ஸோ அப்போ என்ன வரப்போகுது 200 மில்லிலிட்டர் வரும். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. ரைட். ஓகே, இப்போ அடுத்த கேட்காங்க புற வெப்ப தாக்கத்துக்கான உதாரணம் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். புற வெப்பம் சொன்னால் அந்த தாக்கம் நடக்கிறதால என்ன செய்ய போகுது சக்தியை வெளியிட போகுது. அதாவது ஆல்ரெடி நம்ம சக்தி வரைவு படித்ததில் வந்து என்ன வரப்போகுது அதில் விளைவை விட தாக்கியோட அடுத்த சக்தியாக நிற்கும் உயர்வாயிருக்கும். அதால் கொஞ்சம் என்ன செய்யும் விளக்கத்தோம். ஸோ பார்ப்போம் பனிக்கட்டி உருகுதல். அப்போ பனிக்கட்டி உருகி திரவமாக மாறுது இல்லையா. நமக்கு தெரியும் திண்ணம் பனிக்கட்டியை விட அந்த இது என்ன வரப்போகுது திரவம் நீர் வந்துட்டு சக்தி கூடினது. அப்போ என்ன வரப்போகுது குறைஞ்சையில் இது என்ன கூடினதுக்கு போகுது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும் கூட்டுறதுக்கு சக்தி எக்ஸ்ட்ராவாக வேணும். அப்போ புற வெப்ப தாக்கமாக இருக்கு. அப்போ சக்தியை என்ன செய்யணும் உறிஞ்சணும் அது தொட்டிருக்கிற மேற்பரப்பில். அப்படி இல்லாட்டி சூழலில் இது என்ன செய்யும் சக்தியை உறிஞ்சி ஒரு அகவெப்ப தாக்கமாக நடக்கும். ஸோ அதே மாதிரி வந்துக்கிட்டு பெட்ரோலின் தகரம் தெரியும். பெட்ரோல் பற்றி எரிஞ்சு என்ன செய்யும் வெப்பம் வெளியிடப்படும் இல்லையா. அந்த தாக்கம் நடக்கிறதுக்கு என்ன செய்யும் வெப்பம் வெளியிடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது ஆரம்பிக்கிறதுக்கு சற்று கொஞ்சம் என்ன வெப்பம் தேவைப்படும். மற்றபடி அந்த தாக்கம் என்னவாக இருக்கும் புற வெப்ப தாக்கமாக இருக்கும். அது நடக்க 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 என்ன செய்ய போகுது தொடர்ந்து நமக்கு வெப்பத்தை தந்துகிட்டே இருக்கும், வெப்பத்தை விளந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இது என்ன ஆன்சராக எடுக்கலாம். ஸோ அதே போல் வந்துக்கிட்டு ஒளி துவப்பு நமக்கு தெரியும் இல்லையா. அது என்ன சக்தியை பெற்று தான் துவக்குது சேதன பதார்த்தங்களை. ஸோ அது என்ன அகவெப்ப தாக்கம். நீர் ஆவியாதல் நமக்கு தெரியும் நீரை விட ஆவிக்கு தான் சக்தி கூட. அப்போ குறைஞ்ச ஆவி சக்தி என்ன செய்ய சக்தி உறிஞ்சி எடுத்தால் தான் ஆவியில் இதுக்கும் வரலாம். ஸோ அப்போ என்ன செய்யலாம் இதுக்கும் சக்தி தேவைப்படுகிறது. அப்போ என்ன நடக்குது அது அகவெப்ப தாக்கமாக இருக்குது சரி. ஸோ அப்போ புறவெப்ப தாக்கம் மட்டும் செய்யலாம் பெட்ரோலோட தகனத்தை பற்றி சொல்லலாம் இல்லையா. ரைட். ஓகே, இன்னும் நிறைய இருக்கலாம். ஓகே பார்ப்போம். அடுத்து வந்துட்டு மின் காவலி தொடர்பான கூற்றுகளில் பிழையானது ஆல்ரெடி பார்த்த விஷயம். இது தெரியும் மின்னை இலகுவாக கடத்தும். மின்னை இலகுவாக கடத்தும் மின் காவலின்னு என்ன அர்த்தம் ஒரு மின்னை கடத்துறதுக்கு கஷ்டப்படணும், கடத்த இயலாத ஒரு தகவையாக இருக்கணும் இல்லை தகவாக இருக்கு. ஸோ அப்போ மின்னை இலகுவாக கடத்தினா அது மின் காவலியா இல்லை இல்லையா. அது என்ன மின் கடத்தியாக இருக்கும், மின் கடத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. ஸோ மின் காவலி இல்லை. அப்போ மின்னை கடத்துறது வந்துட்டு நிற்கும் பிள்ளையான கூற்றம் இது வரும் மின்னை இலகுவாக கடத்தும். கேட்டது என்ன கூட்டுகளில் பிழையானது. அப்போ என்ன வரப்போகுது இது சரியா இருக்கும், கேட்ட கேள்விக்கு பொருத்தமாக இருக்கும். அடுத்து உயர் தடை திறனுடையது. அந்த தடை திறனுக்கு பெருமதி இருக்கும், ஓம் மீட்டரில் இருக்கும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு பெருமதி கூடுதோ நீ செய்யும்
அப்போ மின்காவலியாக போகும் இல்லையா. ஸோ ஒரு பதார்த்தத்தில் என்ன வரப்போகுது, தடை திறன் கூடுதா, அப்போ என்ன மின்காவலியாக போயிட்டே இருக்கு இல்லையா. ரைட், மின்காவலி வைக்கணும்னா உயர் தடை திறனாக இருக்கு இல்லையா. ரைட், அது உயர் தடையினை கொண்டது. அதிகமாக கூடுதலாக தடை இருந்தாலும் என்ன செய்யப்போகுது, முன்ன கடத்துறதுக்கே தடை ஆயிருக்கு. அப்போ என்ன செய்யும், முன்ன கடத்த மாட்டான். அப்போ அது என்ன செய்யும், உயர் தடையாக இருந்தாலும் என்ன செய்யலாம், மின்காவலி ஆயிருக்கு இல்லையா. ரைட், அடுத்தது நீர் கரைசல் நிலை அயனாக்கம் அடையாது இல்லையா. அதாவது ஒரு நீர் கரைசல் நிலையில் இருக்கணும்னா அதில் அயன்கள் தான் செய்யணும், மின்ன கடத்த உதவி செய்யும். ஸோ அப்படி பார்க்கல என்ன வருது, நீர் கரைசலில் அயனாக்கம் அடைஞ்சா மின்ன கடத்தும் இல்லையா. அப்போ அயனாக்கம் அடையாட்டி மின்ன கடத்த மாட்டான். அப்போ என்ன செய்ய போகுது, அது மின் காவலி ஆயிருக்கு. ஸோ இந்த கூற்றுகள் பிசிடி சரியான கூற்று, ஏ கூற்று என்ன பிழையான கூற்று. கேட்ட கேள்வி பிழையான கூற்றை தெரிவு செய்ய சொல்லியானு. அப்போ நம்ம செய்யலாம், ஏ கிட்ட போகலாம் இல்லையா. ரைட், ஓகே. இதே போல் அடுத்தது ஒரு பதார்த்தத்தில் தடைத்திறனானது சமன்பாடு தெரியும், ஆர் சமன் ரோ எல் பை ஏ இல்லையா. அந்த தடை வந்துக்கிட்டே போகுது, தடை திறனுக்கும் நீளத்துக்கும் நேர்விதை சமனாகவும் என்ன வரப்போகுது, பரப்புக்கும் குறுக்கோட்டு பரப்புக்கும் நேர் மாறுவிதை சமனாகவும் இருக்குது. ஸோ இது தடை திறனை கேட்டாங்கன்னா அந்த சமன்பாடு வரும் இல்லையா. ரைட், ஓகே, அந்த சமன்பாடு வரும். ஸோ அதை விளைவாய் மாற்றி எடுத்தே வரலாம். ஓகே, இப்போ பதார்த்தத்தின் நீளத்தில் வர்க்கத்துக்கு நேர்வி சமன். நீளத்தில் தங்கும், ஆனால் வர்க்கத்துக்கு எல்லாமே என்ன நேர்வி சமனங்கிறது பிள்ளை இல்லையா. ரைட், ஸோ அது பிள்ளை. பதார்த்தத்தின் தடைக்கு நேர்விதை சமனாக இருக்கு இல்லையா. தடைக்கு நேர்விதை சமன் இல்லையா, ஆர் சமன் ரோ எல் வருது பை ஏ வருது. அப்போ பதார்த்தத்தில் தடை கூடுதா, அப்போ என்ன அதில் தடைத்திறனும் கூடுது கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், பதார்த்தத்தில் தடைக்கு நேர் விகித சமனாக இருக்கு இல்லையா. ரைட், ஓகே. அடுத்தது சி, பதார்த்தத்தின் குறுக்குவட்டு பரப்புக்கு இல்லையா, குறுக்குவட்டு பரப்புக்கு நேர் மாறி விகித சமனாக இருக்கு. குறுக்குவட்டு பரப்பு அதிகரிச்சா என்ன நடக்க போகுது, தடை குறையும், அதே மாதிரி என்ன செய்ய போகுது, தடை திறனும் குறையும் இல்லையா. ஸோ நேர் விகித சமன் சொன்னா என்ன இது பிள்ளை. சரி, நேர் மாறு விகித சமன்டா அதே பிள்ளை. நேர் விகித சமன் என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஐநூறு வரப்போ நேர் விகித சமனாக இருந்தால் அது குறுக்குவட்டு பரப்பு கூடுதான், அப்போ தடையின் திறனும் என்ன செய்ய போகுது, கூடுது இல்லையா. ரைட், ஸோ அப்போ தடை திறனானது சமன்பாட்டு படி குறுக்குவட்டு பரப்புக்கு என்ன செய்ய போகுது, நேர் வீதி சமனாக இருக்கும். நேர் மாறு வீதி சமனடா இன்னும் வரும் போல இல்லையா. சமன்பாடு படி பாருங்க, ஆல்ரெடி சமன்பாடு நாம் பார்த்துருக்கோம் இல்லையா. என்ன சமன்பாடு அது, ரைட். ஸோ அதே போல் நாலாவது பதார்த்தத்தின் மேல்தன்மைக்கு நேர் வீத சமனாக இருக்கு இல்லையா. ரைட், ஓகே. அப்போ பதார்த்தத்தின் மேல்தன்மைக்கு நேர் சமனாக இருக்கிறதுக்கும் தடைத்திறனுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா. ஸோ இதில் சரியான கூற்று எது என்ன வரணும், ஒரு பதார்த்தத்தில் தடைத்திறனுங்கிறது பதார்த்தத்தில் தடைக்கு என்ன செய்யணும், நேர் விகித சமனாக இருக்கணும் இல்லையா. ஸோ பி கூற்று நம்ம என்ன செய்யலாம், தெரிவு செய்யலாம். அடுத்தது கடைசி கேள்வி 25வது. இது வந்துக்கிட்டு கரைசோட கேஎஸ்பி அதோட அயன் பெருக்கம் இல்லையா. ஸோ அதாவது வந்துட்டு கரைதிறன் பெருக்காமல் அதில் அயன்களோட செறிவுக்கும் இடையிலான ஒரு கேள்வியாக இருக்கு. இப்போ என்ன சொல்லாங்க, உலோக ஹைட்ரோக்சைடு அதாவது MOH2 என்ற வடிவில் இருக்கிறதுல அதில் கரைதிறன் பெருக்கம் தராங்க. கொஞ்சம் லைட் அடிக்குது, கொஞ்சம் சரியாக நோட் பண்ணுங்கள். 2.56 தர 10⁻10 மூல் கணம் டெசிமீட்டர் -9 என்ற அலகில் இருக்கும். ஸோ கரைதிறன் பெருக்கம் வந்துட்டு அயன்களோட இதை பொறுத்து தான் அலகு மாறுபடும். ஸோ அதை கவனிக்கும் சரி. ஸோ 3 இருக்குன்னா என்ன அர்த்தம், இதில் கேள்விக்கு கெஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ 2.56 தர 10⁻10 மூல் கணம் டெசிமீட்டர் -9 கரைதிறன் பெருக்கத்தினை கொண்டது. அப்போ உலோக ஹைட்ரோக்சைடு இது அதில் கேஎஸ்பி தாராங்க 25 °C. ஸோ இதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மட்டும்தான் நிற்கும். ஸோ இந்த மாதிரி நியமம் கொண்டு வரக்குள்ள என்ன செய்யணும், பெரும்பாலும் 25 °C இருக்கும், சிலது 27 °C இருக்கும். அது வந்துட்டு வாயுக்கள் அந்த மாதிரி வரக்குள்ள கேஸஸில் வந்துட்டு எனர்ஜிஸில் வரும் இல்லையா. மற்றபடி பொதுவாக 25 °C நிற்க போகுது.
நியம அளவில் இருக்கும். ஓகே ரைட். ஸோ அப்படி 25 பாகசியில் இருக்காம். MOH2 இன் நிரம்பற் கரைசலில் அது நிரம்பற் கரைசலாக இருக்கிறதையில் M2+ இந்த ஒரு அயனோட செறிவை காணட்டான் இல்லையா. ரைட். ஸோ இதை பார்த்தவர் நமக்கு தெரியும் முதலாவது தாக்கத்தை எழுதணும் இல்லையா. MOH2 நீர்க்கரைசலில் எப்படி போகுது M2+ என்ற அயனாகவும் 2 OH- இதில் 2 OH இருக்குது. இந்த 2 OH- ஆகவும் என்ன செய்யும் பிரிகை அடையும் இல்லையா. ஸோ அப்போ இது வந்துக்கிட்டு எஸ்என்ற ஒரு இது வந்துட்டு செறிவு உருவாகுதுன்னு சொன்னால் மூல் உருவாகுதுன்னு சொன்னால் அதே கனவளவுக்குள்ள இருக்கு. ஸோ அப்போ இது 2S என்ற மூல் உருவாகும் இல்லையா. இதுக்கு 1க்கு 2 பீசமானம் இருக்குது. ஸோ அப்போ இதில் செறிவு M2+ வந்துக்கிட்டு எஸ்எண்டா இது என்ன இருக்கணும் 2S இருக்கணும். ஸோ 2 அட்சர கணிதமாக எடுத்து செஞ்சு பார்ப்போம். ஸோ அப்போ KSPங்கிறது நிரம்பற் கரைசல்னு வரப்போகுது. இது வந்துக்கிட்டு M2+ அயனோட செறிவுக்கும் OH என்ன வருது 2S இல்லையா. ஸோ அதில் பீசமானம் படத்தை வரும். படத்தை பீசமானம் 1ன்றதால் படத்தை 1, இதில் பீசமானம் 2ன்றதால் என்ன வரப்போகுது அடுக்கு 2 இருக்கும், வர்க்கமாக இருக்கும். ஸோ அதில் செறிவு 2S. அப்போ என்ன வரப்போகுது 2S வர்க்கம் வரும், மொத்தத்தோட வர்க்கம் இல்லையா. 2S மொத்தத்தோட வர்க்கம். அப்போ 2க்கு வர்க்கம் 4, எஸ்ஸுக்கு வர்க்கம் S. அப்படி பார்க்கணும். 2S வர்க்கம் சும்மா இல்லைன்னா அதே போலையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே போல் KSP தந்திருக்காங்க 2.56 தர 10⁻10. இந்த தசமத்தை நான் 1, 2 என்று 2 தானத்தால் பெருக்கிறேன். அப்போ இவர் என்ன செய்யணும் தர 10 2 இதால் என்ன செய்யணும் குறைக்கணும். அப்போ 256 தர 10⁻12 எடுக்கு. ஏன் கணிதத்தை இலகுவாக்குறதுக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் அடிக்கடி நிறைய கேள்விகள் செய்யும் போது யூஸ் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தேவைப்பட நோட் பண்ணிக்கோங்க, இப்படியும் செய்யலாம். ஓகே, அப்போ இதோட KSPயை போட்டுட்டோம். M2+ஓட செறிவு S நமக்கு தெரியும். OH- 2S, இதுக்கு S என்றால் இதுக்கு 2S ஆகிருக்கும் இல்லையா. எஸ்ங்கிற வந்துக்கிட்டு M2+ஓட செறிவை சொல்கிறது சரியா. ஸோ இது சார்பாக இதையும் சொல்லலாம். ஸோ இந்த மொத்த 2+ஓட வர்க்கம் வந்துக்கிட்டு 4S வர்க்கம். ஸோ ரெண்டையும் பெருக்கினா அவங்கள 4S கணம் இருக்குது. அதான் என்ன 256 × 10 என்ன போகுது -12 இருக்க போகுது இல்லையா. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டுக்கு இந்த 4 பெருக்கப்படுது. ஸோ 4ஆல் பிரிக்கணும். பிரிச்சுட்டு வாரது என்ன 64 தர 10⁻12 வரும். அதில் என்ன வரப்போகுது கனமூலம் எடுத்தோம்னா அதுக்கு என்ன 64க்கு கனமூலம் 4, இதில் 10⁻12 அடுக்கு இருக்குது. ஸோ அதில் கனமூலம்னு சொன்னால் இந்த அடுக்கு என்ன செய்யணும் 3ஆல் பிரிபடும். பிரித்தா 4, அப்போ -4 வரும். ஸோ அப்போ எஸ்ங்கிறது என்ன இருக்கும் இந்த சுருக்கல் மூலமாக என்ன செய்யலாம் எஸ்ஸில் பெருமானத்தை எடுக்கலாம். அப்போ 4 தர 10⁻4 வரும். ஸோ எஸ்ங்கிறது நமக்கு தெரியும் M2+ஓட என்ன வரும் அயனோட செறிவு எடுத்தோம், அது சார்பாக எடுத்தோம். ஸோ எஸ் நம்ம வருது 4 தர 10⁻4 3 டெசிமீட்டர் -3 கொண்ட செறிவில் என்ன செய்வது அயன் செறிவை கொண்டிருக்கும். ஸோ இதில் தேர்ட் நம்பர் 4 தர 10⁻6 போல் இல்லையா. 4 தர 10⁻4 3 டெசிமீட்டர் -3 கண்டு இருக்கும். ஸோ ஆகவே சரியான விட என்னையாக இருக்கும் சியாக இருக்கும் இல்லையா. ரைட், ஓகே, தேங்க்யூ. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த கிழமையும் அடுத்தடுத்த இதுகளை நான் என்ன செய்கிறேன் போட பார்க்கேன். அடுத்ததில் கெமிஸ்ட்ரி லெவல் 1க்கு இருக்கு இல்லையா. ஸோ அதிலேயே போட பார்க்கேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதே மாதிரி இது சார்ந்த டவுட் இல்லாட்டி எதுவும் வேண்டாம் அவங்களோட PDF வேணுமெண்டா முடிஞ்சு செய்யலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுறது கூட என்ன செய்யலாம், நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இனி அடுத்தடுத்த இதுகளை அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.